தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் பங்குனி உத்திரம் என்பது வெறும் ஆன்மீக திருவிழா மட்டுமல்ல, அது நம் குலதெய்வங்களுடனான ஒரு உணர்வுபூர்வமான சந்திப்பு. ஹரனும் ஹரியும் இணைந்த அந்த அற்புத தருணத்தில் அவதரித்தவர்தான் நம் காவல் தெய்வம் சாஸ்தா. இன்று சாஸ்தா அவதரித்த கதையையும் தென் மாவட்டங்களில் நிலவும் இந்த உன்னத வழிபாட்டு முறையையும் விரிவாக பார்ப்போம். நீங்கள் சாஸ்தா வழிபாடு செய்பவர்களா? லைக் செய்துவிட்டு வீடியோவை பாருங்கள். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே நடந்த போரில் அசுர குலத்தை சேர்ந்த மகிஷி கடும் தவம் புரிந்து ஒரு வரத்தை பெற்றாள். சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறக்கும் ஒரு மகனால் மட்டுமே தனக்கு மரணம் நிகழ வேண்டும் என்பதுதான் அந்த வரம். உலகை காக்க மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுக்க, சிவபெருமானுக்கும் மோகினிக்கும் மகனாக பிறந்தவர் ஹரிஹரபுத்திரன். அவரே தர்மசாஸ்தா. கழுத்தில் மணியுடன் பிறந்ததால் மணிகண்டன் என்று பெயர் பெற்றார். அவர் அவதரித்த அந்த புனிதமான திருநாளே பங்குனி உத்திரம். மற்ற ஊர்களில் ஐயப்பன் என்று அறியப்பட்டாலும் திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் அவர் சாஸ்தா அல்லது ஐயனார். குலதெய்வ கலாச்சாரம். இங்கே சாஸ்தா வெறும் கடவுள் அல்ல, அவர் ஒரு குடும்பத்தின் மூத்த உறுப்பினர் போல கருதப்படுகிறார். எல்லை காவல். எல்லையில் அமர்ந்து தீய சக்திகள் உள்ளே வராதபடி காப்பவர் இவர்தான். குதிரை வாகனத்தில் கையில் அரிவாளுடன் கம்பீரமாக நிற்கும் ஐயனாரை வணங்குவது தென் தமிழகத்தின் இரத்தத்தில் ஊறிய ஒன்று. பரிவாரங்களின் படைப்பலன். சாஸ்தாவுக்கு பின்னால் நிற்கும் கருப்பசாமி, தளவாய் மாடன், சுடலை போன்ற காவல் தெய்வங்கள் அநீதிக்கு எதிராக சாஸ்தா அனுப்பும் படைகளாகவே பார்க்கப்படுகிறார்கள். வழிபாட்டு முறை. பங்குனி உத்திரத்தன்று காடுகளில் உள்ள சாஸ்தா கோயில்களுக்கு செல்லும் மக்கள் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடி அங்கேயே மண் சட்டிப்பானையில் பொங்கலிடுவார்கள். சைவமும் சமயமும். சாஸ்தாவுக்கு பால், தேன் அபிஷேகமும் இனிப்பு பொங்கலும் படைக்கப்படும். அதே சமயம் அவர் அருகிலிருக்கும் காவல் தெய்வங்களுக்கு தனித்தனியாக படையலிட்டு ஊர் மக்கள் அனைவரும் ஒரே பந்தியில் அமர்ந்து உணவருந்துவது சமத்துவத்தின் அடையாளமாகும். ஏன் இந்த திருவிழா இன்றும் முக்கியம்? காலங்கள் மாறினாலும், நாம் எவ்வளவு பெரிய இடத்திற்கு சென்றாலும் நம் வேர்களை தேடி செல்வதுதான் உண்மையான புதிய பயணம். அந்த பயணத்தில் நம்மை வழிநடத்துபவர் சாஸ்தா. உங்கள் குலதெய்வம் எது? இந்த பங்குனி உத்திரத்திற்கு நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள்.